ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து பட்டா எண், சிட்டா நம்பரு, சர்வே எண் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பேரை வச்சு பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு கூகுளில் போய்ட்டு e-service.dn.gov.in அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடைய பேஜுக்கு வந்துடும் பாருங்கள். எங்கிருந்துனாலும் நம்ம இணையதளத்திலிருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேயும் இதுக்காக தேடி அலைய தேவையில்லை. பாருங்கள்லாம் தமிழ்லேயே தான் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா புல விவரங்கள், அதை நம்ம வந்து நத்தம் ஊரகம் அப்படிலாம் இருக்குது. நம்ம இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், பட்டா சிட்டா புல விவரங்கள், அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்கன்னா பாருங்கள், அதனுடைய அடுத்த பேஜ் வந்துடுச்சு. இதில் பாருங்கள், தேர்வு செய்யணுங்குது மாவட்டம். அந்த ஏரோ மார்க் பற்றி இருக்குங்களா பார்த்தீங்களா, இது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா. இதை செலக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு வரும். அது உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வட்டம், அதே மாதிரி கிராமம் நத்தமாக இதான்னு பார்த்துக்குங்க. கிராமத்துக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. இது வட்டம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பட்டா எண், புலை எண் எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம வந்து பாருங்கள், பெயர் வாரியாக தேடல் அப்படின்னு தான் இருக்குது. அது பிறகு தான் பார்க்க போகிறோம். பட்டா எண் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டா எண் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டா எண்ணை இது பண்ணிக்கலாம். புலை எண் அது மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். நம்மக்கிட்ட ரெண்டுமே இல்லை. பெயரை வச்சு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்முடைய இடத்த பண்ணிக்கலாம். வாங்க, பாருங்கள், பெயர் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்டாவுடைய பேர் வரும். நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண வரலன்னா வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிவிட்டு மொபைலில் வாட்ஸ்அப்பில் தமிழில் டைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 எழுத்து காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மொத்தம் 3 எழுத்து மட்டும்தான் எடுத்துக்குது. எடுத்துகிட்டு உங்களுடைய எந்த மொபைல் என்ன இது பண்ணலாம். உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை இதில் வந்து நோட் பண்ணிவிட்டு கடவுள் சொல்லி பெற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். உங்களுக்கு ஓடிபி வந்துடும் பாருங்கள் அந்த மொபைலுக்கு. இது வந்து இந்த மொபைலு அந்த மொபைல் அப்படிலாம் கிடையாது. உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், அதுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி இதில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய செலக்ட் பண்ணுங்கள். கடவுள் சொல்லி சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து சமர்ப்பின்னு பார்த்தீங்களா, இந்த சமர்ப்பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், உங்கள் பேரில் 2 பட்டா இருக்குது. அதில் உங்களுக்கு எது உங்களுடைய இது நம்பரு எதுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 15 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து மதிப்பீட்டை உள்ளிடுவோம். இது வந்து இந்த நம்பருடைய இது வந்து ஸ்டார் வந்து மல்டி பண்ணணும். 5x12 அதை மல்டி பண்ணி 60 அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் சமர்ப்பின்னு கொடுங்க. பாருங்கள், உங்கள் இது வந்து கூட்டுப்பட்டாங்கிறதுனால மற்ற யார் யார் அந்த பட்டா நம்பரில் இருக்காங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் வருது பாருங்கள். இப்போ வந்து புதுசாக பாருங்கள், இது வந்து எந்த தாசில்தார் உங்களுக்கு இது பண்ணார் கொடுத்தாரு, எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க, அந்த தாசில்தார் பேர், எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் இது பட்டா இது பண்ணப்பட்டது, அப்புறம் இந்த பட்டா வந்து இப்போ நீங்கள் எந்த டைமில் பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டைமும் பாருங்கள் இதிலே இருக்குது பாருங்கள். என்ன டேட்டு என்ன டைமு அப்படிங்கிறது இதிலே வந்துடுது. அதனால் அந்த டைமுக்கு வந்து எடுக்கணும். ஏற்கனவே பழசாக இருந்தாக்க தேவை அப்பப்போ தேவையோ அப்போவே எடுத்துக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ உடனே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அரசு வந்து இவ்வளோ சலுகை பண்ணி வச்சுருக்குது. இதுக்காக எங்கேயும் தேடி ஒவ்வொரு நெட் சென்டராக தேடி அலைய தேவையில்லை. பாருங்கள், அதில் பாருங்கள், புலை எண், உட்பிரிவு எண், எவ்வளோ பரப்பளவு, எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது டவுன்லோட் பண்ணணுன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் சேவ் பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் அதை சேவ் பண்ணி அப்புறமா பிரிண்ட் எடுத்துக்கலாம். நான் வீடியோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனலு, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.